முருகன் பிறந்த கதைய நாம இப்போ பார்க்கலாமா? சிவபெருமான் சூரபத்மன் என்ற அரக்கனை அழிக்கதான் முருகனை உருவாக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. ஒருநாள் பார்வதி தேவி கடுமையான தவம் இருந்தார். அந்த சமயத்தில் சிவபெருமான் அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். ஈசனின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அக்னி பகவான் அவற்றை சரவண பொய்கையில் சேர்த்தான். உருவான தீப்பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்தவுடன் அந்த 6 பொறிகள் 6 ஆண் குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை நட்சத்திர பெண்கள் வளர்த்தனர். ஒருநாள் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் அணைத்தபோது அந்த 6 குழந்தைகளின் 6 தலைகளும் 12 கைகளும் சேர்ந்து ஒரு குழந்தையாக மாறினார். அவர்தான் நம் ஆறுமுகர். அப்போது பார்வதி தேவி முருகனுக்கு அசுரர்களை அழிக்க வேல் வழங்கினார். இதனால்தான் நாம் முருகனை வேளன் என்றும் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கிறோம். பின்பு முருகன் கார்த்திகேயனாக வளர்ந்து தக்க சமயத்தில் சூரபத்மனை அழித்து தேவர்களை காத்தார்.